இருந்தா திராணி இருந்தா தெம்பு இருந்தா மோடிஜியோட நிழல போய் முதல்ல தொடறான். போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ண வரப்பே ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு கத்துறது, ஈடி ரைடு வந்தா பேண்ட்ல ஒண்ணுக்கு போறது, இந்த மாதிரி இருக்க நீங்க மோடிஜி மேல கை வச்சிருக்கீங்களா? மோடிங்கிற பேரை கேட்டாலே அலறாங்க, மோடி போட்டோவை பார்த்தாலே அலறாங்க. அப்ப மோடி தமிழ்நாட்டுக்கே வராருன்னா அப்ப அலறல் இன்னும் அதிகமா தான் இருக்கும். அப்ப ஒரு மேடை ஏறி பேசுறப்போ அவங்க என்ன பேசுறாங்கன்னா, மோடியை தீர்த்து கட்டினாதான் நமக்கு வந்து இங்க எதுங்கிறாங்க. அந்த மேடையில எம்எல்ஏ எம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அங்க சங்கரன் கோயில இருக்கிறவங்களும் தென்காசியோட எம்பியும் சங்கரன் கோயில் எம்எல்ஏ 2 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அங்க மேடையிலேயே? அப்போ நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேல பிரமாணம் எடுத்திருக்க நீங்க ஒரு பிரதமர் அந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான கட்சி திமுக. நான் என்ன சொல்றேன், உனக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா தெம்பு இருந்தா மோடிஜியோட நிழல போய் முதல்ல தொடறான். எதுக்கு நீங்களாம் வெத்து வெட்டு? நீங்களாம் எப்பேற்பட்ட வெத்து வெட்டுனா, உங்க தமிழ்நாடு போலீஸ் தான் போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ண வரப்பே ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு கத்துறது, ஈடி ரைடு வந்தா பேண்ட்ல ஒண்ணுக்கு போறது, இந்த மாதிரி இருக்க நீங்க மோடிஜி மேல கை வச்சிருக்கீங்களா? மோடிஜி அவர் எவ்வளவு தைரியமானவர். சும்மா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயந்தவர் வந்து கிடையாது. 92 ஏக்தா யாத்திரை நடக்கும் பொழுது காஷ்மீர்ல ஸ்ரீநகர், நீங்களாம் என்ன இங்க வாயில பேசிட்டு இருக்கவங்க, அங்க உண்மையாலுமே சுற்றுவான். எல்லார் கையிலும் ஏகே பாட்டிசன் வச்சிருக்காங்க, குண்டு வச்சிருக்கானுங்க, தற்கொலை படை இருக்கு. இவ்வளவும் தாண்டி அங்க போய் ஸ்ரீநகர்ல போய் அவர் அப்ப இருந்த முரளி மனோகர் ஜோஷி ஐயாவோட இவர் சேர்ந்து கொடி ஏற்றிட்டு வந்தார். அவங்க ஓப்பன் சேலஞ்ச் விட்டாங்க, நீ உண்மையாலுமே பாரத தாயோட தாய்ப்பால் குடிச்சவன தான் வாங்கடான்னு. போய் ஓப்பன் சேலஞ்ச். அப்ப எந்த பொறுப்புலையும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனா ஒரு தொண்டனா போய் அவர் அங்க போய் அந்த முரளி மனோகர் ஜோஷி ஐயாவோட சேர்ந்து அந்த கொடியை ஏற்றிட்டு வந்தாரு. இதுக்கு முன்னாடி நீங்க செங்கோட்டையில சுதந்திர முறை பார்த்திருக்கீங்கல்ல, நீங்க பார்த்திருக்கீங்களா? மோடிஜி அவர்களுக்கு முன்னாடி எந்த பிரதமராது கண்ணாடி குண்டு இல்லாம பேசி பார்த்திருக்கீங்களா? கண்ணாடி குண்டு போட்டுக்கிட்டு ஏன் உங்களுக்கே பயம், போட்டுட்டு போயிருவானுங்க டொப்புன்னு. கண்ணாடி குண்டை எடுத்துட்டு சிங்கம் மாதிரி நடந்து வந்து செங்கோட்டையில ஏறி நின்று எந்த இதுவும் இல்லாம நின்று தைரியமா அங்க சுடுறா பார்க்கலாம் அப்படின்னு நெஞ்ச நிமித்திட்டு நின்ன ஒரு ஆண்மகன் அவரு. நீங்க என்ன லோக்கல்ல இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன பேசிருக்கீங்க? தீர்த்து கட்டிருக்கீங்களா நீங்க? அவங்க